நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரேம் டுட்டோரியல் பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான 3D இன்டராக்டிவ் வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரேம் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 3D வெப்சைட் டிசைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஸோ வீடியோ வந்து ஐகார்ட்லயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரேம்வொர்க்குள்ள போய்க்கலாம். ஸோ இதில் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ரேம்வொர்க் இருக்கு பாருங்க, அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்மா, உங்ககிட்ட ஃபிக்மாவில் வந்து டிசைன் இருந்துச்சுன்னா ஸோ அதுலேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே நிறையா அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டேரக்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிக்மாலேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா வெப்லேருந்து கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பேஸ்ட் ஃப்ரம் வெப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இங்கே எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்க சொல்லி கேட்கும். ஸோ கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் டு குரோம் கொடுத்துக்கோங்க, ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதில் ஆட் ஆயிடுச்சு. ஓகே, நான் பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் இதில் ஆட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் டிஸ்மிஸ் கொடுத்துக்கிறேன். இது நம்மளோட வெப்சைட் தான். ஸோ நம்ம ஃப்ரேம் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஒரு வெப்சைட்குள்ளே போனீங்க, ஒரு எலமெண்ட்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஐகான் எக்ஸ்டென்ஷன் சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த பட்டன் நமக்கு தேவை அப்படின்னு வந்து ஜஸ்ட் நான் அதோட கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடும். நம்ம டேரெக்டாக வந்து ஃப்ரேம் ஒர்க்கில் போயிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் வி கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணேன்னா ஸோ அந்த பட்டன் வந்து நம்ம இதில் வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல் பால் ஒன்று இருக்கும். ஸோ இதே சொன்ன மாதிரி இது மவுஸ் பாயிண்ட்டு அண்ட் இது மட்டும் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூம் இன் ஜூம் அவுட் இருக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் உங்ககிட்ட ஒரு டீம் இருக்குது, டீம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து இதுலேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து அந்த நைட் மோட் இல்லைனா டார்க் மோட் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சைஸ் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் ஃபிட் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நான் கர்சர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ரொட்டேட் பட்டனை வந்து மவுஸில் ரொட்டேட் பட்டனை வந்து இது பண்ணி நான் ஜூம் பண்ணி பழகிட்டேன். ஸோ நான் அதையே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் அவுட் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேப், அது மட்டும் இல்லாமல் திரும்பி அகைன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்ட ஃபோன் இந்த மாதிரி இது பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற வெப்சைட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து ஏதாவது டிசைன் பண்ணீங்க அப்படின்னு வந்து எல்லாத்துலேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறத வந்து இந்த சைடில். ஸோ இது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூல் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது பேஜ் இன்செக்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை செக்ஷன்ஸு இந்த மாதிரி வந்து நேவிகேஷன் பார், மென்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த பேஜை நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஜை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த லேண்டிங் பேஜ் எல்லா இடத்துலையும் வந்து எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பற்றி டேப்ல, மொபைலில் இது எல்லாத்துலேயும் வந்து ஏன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் செக்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எங்கே அந்த செக்ஷன் ஆட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதில் இது பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து இந்த செக்ஷன் வந்து ஆட் ஆயிரும், ஈஸியாக வந்து ஆட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார். நீங்கள் ஜஸ்ட் நேவிகேஷன் பாரில் போயிட்டு இந்த நேவிகேஷன் பார் நம்ம இன்செர்ட் பண்ணணும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். உங்களால் வந்து அந்த நேவிகேஷன் பார் வந்து ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். இல்லை இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். லெஃப்ட் மவுஸ் கீழே வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதை நீங்கள் வேணுங்கிறப்ப வந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். டெலீட் ஆப்ஷன் கொடுத்து டெலீட் பண்ணிக்கலாம் கீபோர்டில். வேண்டாம் இதை சேஞ்ச் பண்ணணும், இதோடைய நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணிட்டு இப்போ நேற்றுக்கு வந்து டுட்டோரியல்னு சொல்லி கொடுக்குறேன். டுட்டோரியல் சொல்லி நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லோகோஸ்லேருந்து இது எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா H1 டேக் இருக்குது பாருங்கள், ஹெட்டிங் டேக் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து இதை சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இந்த சைஸ் வந்து ஃபிட் பண்ணிக்க முடியும், அந்த எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியும், பொசிஷனிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து
ஓவர்லே பண்ண முடியும். ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி டெக்ஸ்ட் கலர்ஸ் இந்த மாரி வந்து நீங்க எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து நீங்க இந்த டெக்ஸ்ட் கலர் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் கலர் குடுத்துட்டு, ஸோ இதே டெக்ஸ்ட் கலர் தான் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறப்ப வந்து, ஸோ கீழ பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ்ன்னு ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துல பார்த்தீங்கன்னா பிளஸ் சிம்பல் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இத வந்து நான் ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணிட்டு, அதில கீழ பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்க கிரியேட் குடுத்து நீங்க இதுல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்க்கு வந்து நீங்க எஃபெக்ட் கூட நீங்க ஆட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்காக இந்த எஃபெக்ட் பாருங்க, அப்பியரன்ஸ் பாருங்க. ஜஸ்ட் இந்த எஃபெக்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல்னு சொல்லிட்டு ஓகே ஸ்க்ரோல் ஏதாவது கொடுத்துக்கிறேன். ஸோ டைரக்ஷன் இருக்கு, அப்பா டவுனான்னு சொல்லிட்டு எந்த மாதிரி இதாகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. டவுன் கொடுத்துக்கோங்க. ரீப்ளே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கஸ்டமைஸில் போயிட்டு நான் இப்போ ஃபேட் அவுட் ஆகணுமா இல்லை இந்த மாதிரி வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ நேரத்துக்கு வந்து நான் ஃபேட் அவுட்னு கொடுத்துக்கிறேன். ஃபேவரட்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த இந்த இடத்துல ஃபேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அனிமேட் பண்ண முடியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணும் அப்படின்னு இமேஜஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்சைட்குள்ளே போனீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா மீடியா, இமேஜஸ், ஜிஃப், வீடியோ, யூடியூப். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஜஸ்ட் நான் ட்ராக் பண்ணி ஸோ எங்கே வேணுமோ பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து அந்த யூடியூப் வீடியோ வந்து இதாயிரும். ஸோ இந்த யூடியூபுக்கு வந்து நீங்கள் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஜஸ்ட் நீங்கள் க்ளீனாக போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா வீடியோவோட லிங்க் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரேடியஸு, ஹைட்டு, வித்து அதே மாதிரி இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது எஃபெக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எஃபெக்ட்ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லே அவுட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃப்ரேம் ஒருவேளை வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபியூச்சரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த ரோஸ் அப்படிங்கிறது வந்து மேலேயும் கீழேயும் வந்து செக்ஷன் ஃப்ரேமை வந்து ரெண்டா வந்து டிவைட் பண்ணும். ஸோ டெக்ஸ்ட் இமேஜ் அந்த மாதிரி ஆட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த சைடு நீங்கள் இப்படி ஆட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஓகே, இதெல்லாம் முடிச்ச வெப்சைட்டில் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பப்ளிஷ் ஆகும். இப்போதைக்கு வந்து ஆட் டொமைனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதில் நான் டொமைன் வந்து இப்போ டிடெக்னு போட்டுக்கிறேன். டிடெக்ட் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு சப்டொமைனாக கிடச்சிருக்கு. ஒருவேளை வந்து உங்களுக்கு அந்த வெப்சைட்டோட இது வேணும் அப்படின்னு வந்து ஒருவேளை வந்து உங்ககிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கனெக்ட் இதில் கொடுத்து நீங்கள் அந்த இதை அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஸோ அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட வெப்சைட் லிங்க் கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். கெனானிக்கல் டேக் இதெல்லாம் பற்றியும் வந்து எஸ்இஓவில் நிறையா வரும். ஸோ நான் இன்னும் எஸ்இஓ பற்றிய வீடியோஸ் நிறைய இன்னும் போடவே இல்லை. ஸோ நான் அதை பற்றி நான் போடுறேன். நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் இன்னும் போடல. ஓகே மக்களே, இப்போதைக்கு வந்து இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்க. நான் இதை பற்றி வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒரு வெப்சைட்டை நம்ம இதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணலாம். ஓகே மக்களே, அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.